என்னை நான் பெண்ணாக எப்பொழுதுமே உணரல. இன்றைக்கி நம்ம என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரீனில் போகிற வீடியோ மாதிரி எப்படி நம்ம சூப்பராக மேக் பண்ணுறேன் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கைமாஸ்டர் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ப்ளஸ் அடையாளத்தை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் இருக்க ப்ரொஜெக்டை செலக்ட் பண்ணுங்கள். ஒன்று செலக்ட் பண்ணதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் இமேஜ் செலக்ட் பண்ணணும். அதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா செட்டிங் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி எடிட்டிங் வாங்க. எடிட்டிங் வந்ததுக்கு பிறகு ரெண்டாவது ஆப்ஷனை டிக் மார்க் பண்ணிவிட்டு டன் கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கு பிறகு இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பேக்ரவுண்ட் இமேஜ் செலக்ட் பண்ணுங்கள். ஓகே, செலக்ட் பண்ணதுக்கு பிறகு டன் கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஃப்ரேமுக்கு ஏற்ற மாதிரி எல்லா ஃபோட்டோஸும் செட் ஆகிருக்கு அப்படின்றத கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. சப்போஸ் உங்களுக்கு செட் ஆகலை அப்படின்றதுக்குள்ள நீங்கள் என்ன பண்ணிச்சுன்னா அந்த ஃபோட்டோஸை கிளிக் பண்ணிவிட்டு மேலே இருக்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபெட்டி மாதிரி ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஃப்ரேமுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. வச்சதுக்கு பிறகு டிக் மார்க் கொடுங்க. கொடுத்ததுக்கு பிறகு அதே போல் எல்லா ஃபோட்டோஸுமே ஒரு வாட்டி செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், சில ஃபோட்டோஸ் பார்த்தீங்கன்னா சொன்னால் உங்களுக்கு பாதி ஃபோட்டோவில் வந்து நிற்கும். அதனால் கரெக்டாக நீங்கள் ஃப்ரேமுக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணிவிட்டு டன் கொடுத்துருங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி கொடுத்ததுக்கு பிறகு என்ன பண்ணுறீங்கன்னா எஃபர்ட் போங்க. எஃபர்ட்க்கு நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் டச் பண்ணி ஒரு ஃபோட்டோவை டச் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எஃபர்ட் வைங்க. நம்ம வைக்கிறோம் அப்படின்றத நல்லா நோட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இது வரல அப்படின்னு சொன்னால் கெட் மோர்ன்றதுக்குள்ளே போயிட்டு நீங்கள் டெவலப் பண்ணலாம். சப்போஸ் அதுலேயும் வரல அப்படின்னா கூட ஆல்ரெடி நான் வீடியோ கொடுத்தீங்க, அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். எப்படி டெவலப் பண்ணணும், எப்படி நம்ம இந்த இதெல்லாம் ஆட் பண்ணணும் அப்படின்றத பற்றி நான் சொல்லி தந்திருப்பேன். ஸோ அதை நீங்கள் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் நம்ம எதாவது ஆட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தா ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 1 இருக்குது. அதை நம்ம ஆட் பண்ணுவோம். ஆட் பண்ணி டன் கொடுப்போம். செகண்ட் ஃபோட்டோவுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் சேம் ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம 4வது ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஓகேங்களா? 4வது செலக்ட் பண்ணுங்கள். தேர்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதே ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு சேம் ஆப்ஷனுக்குள்ளே போங்க. போயிட்டு 7வது ஆப்ஷன், ஓகேங்களா, சாரி 5வது ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? 5 செலக்ட் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா சொன்னால் தெரியும் 1 4 5. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி எஃபர்ட்டாக கொடுத்தீங்கன்னா பார்க்குறது கொஞ்சம் அழகாக இருக்கும். அதனால தான் நான் சொல்கிறேன். ஸோ இதை நீங்கள் கண்டினியூவாக எல்லா ஃபோட்டோக்குமே கொடுங்க. ஓகே, கம்ப்ளீட் ஆகிட்டு இப்போ பார்த்துச்சுன்னா அப்படியே எண்டுக்கு வாங்க. எண்டுக்கு வந்தது பிறகு செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. ஓகே, எல்லாம் கரெக்டாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணிச்சுன்னா இப்போ நீங்கள் லேயர் போயிட்டு மீடியா போங்க. மீடியா போயிட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கு நம்ம ஒரு டெம்ப்ளேட் கொண்டு வரணும். ஸோ அந்த டெம்ப்ளேட் லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கும். அது மூலமாக டெவலப் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. ஓகே, நம்ம இதை நம்ம கொடுத்துக்கொள்வோம். கொடுத்தது பிறகு ஓகே கொடுங்க. கொடுத்தது பிறகு இந்த மாதிரி வரும். ஃபுல் டிஸ்பிளே பண்ணுங்கள். பண்ணது பிறகு டன் கொடுத்துருங்க. எக்குன்னு அந்த வீடியோவை டச் பண்ணி என்ன பண்ணிச்சுன்னா பிளெண்டிங்ன்ற ஆப்ஷனுக்கு வாங்க. வந்ததுக்கு பிறகு ஸ்க்ரீன் அப்படின்றத ஆன் பண்ணுங்கள். ஆன் பண்ணி டன் கொடுத்துருங்க. கொடுத்தது பிறகு எங்கே அந்த வீடியோ டச் பண்ணி சவுண்டை ஸ்டாப் பண்ணுங்கள். ஸ்டாப் பண்ணதுக்கு பிறகு என்ன பண்ணுறீங்கன்னு சொன்னால் லேயர் போயிட்டு மீடியா போங்க. மீடியா போயிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஃப்ரேம் வந்து இதில் செக் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஃப்ரேம் எடுத்துக்கொள்ளுங்க. ஃப்ரேம் எடுத்ததுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபுல் டிஸ்பிளே பண்ணுங்கள். பண்ண பிறகு இதை நீங்கள் உங்களோட வீடியோக்கு ஏற்ற மாதிரி ரேக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி வச்சுக்கொள்ளுங்க. ஓகே, டன் கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நீங்கள் இதை சேவ் கொடுங்க. ஓகேங்களா? சேவ் கொடுங்க. பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு கம்மியாக இருக்கிறதால எனக்கு இந்த மாதிரி இருக்குது. ஸோ ஓகே, நான் இவ்வளோவையும் கட் பண்ணிவிடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட்டு சேவ் கொடுங்க. சேவ் கொடுத்து சேவ் கொடுத்துருங்க. மேலே பார்த்தீங்கன்னா சிம்பிள் ஐக்கான் இருக்குது. அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கு பிறகு இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் அப்படிங்கிறீங்க. எக்ஸ்போர்ட் பண்ணுங்கள்.
ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா சேவ் ஆகி கம்ப்ளீட் ஆகிடுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பேக்கில் வாங்க. பேக்கில் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் அடையாளத்தை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ராஜெக்டை செலக்ட் பண்ணுங்கள். 16/9 செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் இமேஜ் ஒன்று செலக்ட் பண்ணுங்கள். அதுக்கு பார்த்தீங்கன்னா நார்மல் இமேஜ் ஒன்று செலக்ட் பண்ணுங்கள். நான் பிளாக் கலர் இமேஜை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணி வீடியோவுக்கு ஏற்ற மாதிரி ட்ராக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. டன் கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கு பிறகு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு டெம்ப்ளேட் கொண்டு வரணும். டெம்ப்ளேட்டுக்கு பார்த்தீங்கன்னா லேயர் போயிட்டு மீடியா போயிட்டு பார்த்தீங்கன்னா இந்த டெம்ப்ளேட் எடுத்துவாங்க. இந்த டெம்ப்ளேட் லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன். ஸோ இதை பார்த்தீங்கன்னா ஃபுல்லி ஸ்க்ரீன் பண்ணிவிட்டு ஓகேங்களா டன் கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சேவ் பண்ண வீடியோவை நம்ம எடுத்துடணும். அந்த வீடியோவை நீங்கள் எடுத்துவாங்க. ஸோ லேயர் போயிட்டு மீடியா போயிட்டு சேவ் பண்ண வீடியோவை இங்கே எடுத்துவாங்க. எடுத்து வந்து இது ஃபுல் டிஸ்பிளே பண்ணுங்கள். பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நீங்கள் வச்சுக்கொள்ளுங்கள். இந்த மாதிரி டன் கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கு பிறகு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேக்கில் சென்ட் பண்ணுங்கள். சென்ட் பேக் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா சென்ட் ஆகிடுது பேக்கில். இப்போ பார்த்தீங்கன்னா லேயரை கிளிக் பண்ணுங்கள். டெம்ப்ளேட்டை கிளிக் பண்ணுங்கள். டெம்ப்ளேட்டை கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரிக்கு இதில் பார்த்தீங்கன்னா பிளெண்டிங் என்ற ஆப்ஷனுக்கு வாங்க. பிளெண்டிங் என்ற ஆப்ஷனுக்கு வந்து ஸ்க்ரீன் அப்படின்றத ஆன் பண்ணுங்கள். ஆன் பண்ணோம்னா இந்த மாதிரி இருக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபோட்டோவுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது பேக்ரவுண்டில் வீடியோவை பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் அதை பெரைட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அந்த ஃபோட்டோவை கிளிக் பண்ணுறதுக்கு முதல் அதாவது வீடியோ கிளிக் பண்ணுற முதல் இப்போ லேயர் போயிட்டு இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு எஃபர்ட் அப்படின்றது இருக்கும். எஃபர்ட்டை கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நீங்கள் என்ன இருக்குது பார்த்தீங்க பெரர் அப்படின்றீங்க அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிவிட்டு வீடியோக்கு ஏற்ற மாதிரி அதை நீங்கள் ட்ராக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள். ஓகேங்களா? வச்சதுக்கு பிறகு டன் கொடுங்க. கொடுத்ததுக்கு பிறகு என்ன பண்ணுறீங்கன்னு சொன்னால் அதை நீங்கள் ஸ்க்ரீனுக்கு ஏற்ற மாதிரி ஃபுல்லாக நீங்கள் வச்சுக்கொள்ளுங்க. வச்சது பிறகு டன் கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த இதை அதாவது நம்ம மங்கள் பண்ண அந்த ஆப்ஷனை அதாவது பேரட்ன்ற ஆப்ஷனை குடிச்சு என்ன பண்ணீங்கன்னு சொன்னால் சென்ட் பேக் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு சென்ட் ஆயிரும். இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா 3ல் வச்சுக்கொள்ளுங்க. வச்சதுக்கு பிறகு ஓகே இப்போ கொஞ்சம் நீங்கள் ப்ளே பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த மாதிரி இருக்காண்டு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எகன் வந்து சேம் வீடியோவை நம்ம எடுத்துடணும். அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா லேயர் போயிட்டு மீடியா போயிட்டு சேம் வீடியோ நீங்கள் இங்கே எடுத்துவாங்க. எடுத்து வந்து இந்த ஃபொட்டிக்குள்ளே நீங்கள் செட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படி சொன்னால் இதை நீங்கள் கரெக்டாக அப்படியே நீங்கள் செட் பண்ணுங்கள். ஓகே செட் பண்ணதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் 3 கோடு இருக்குது. அதை கிளிக் பண்ணிவிட்டு சென்ட் பேக் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கு பிறகு இப்போ நீங்கள் டிக் மார்க் பண்ணுங்கள். பண்ணதுக்கு பிறகு இப்போ கொஞ்சம் ப்ளே பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா சேம் வீடியோவை நீங்கள் எகன் டச் பண்ணுங்கள். சேம் வீடியோ டச் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா 3 நொட்டு இருக்குது. அதை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா அதாவது டூப்ளிகேட் அப்படின்னு இருக்கும். அந்த டூப்ளிகேட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ என்ன பண்ணுறீங்கன்னா இங்கே கொண்டு வாங்க. ஓகேங்களா? இந்த இதயத்துக்குள்ளே வச்சுக்கொள்ளுங்க. இது பார்த்தீங்கன்னா இதை கொஞ்சம் சின்னதாக்குங்க. ஆக்குனதுக்கு பிறகு ஓகேங்களா? ஆக்குனதுக்கு பிறகு இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ராப்பிங் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி இதை எனேபிள் பண்ணுங்கள். பண்ணதுக்கு பிறகு இந்த இதுக்குள்ளே ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா இந்த இதயத்தை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி கரெக்டாக நமக்கு எந்த மாதிரி அதில் செட் ஆகிருக்கோ அந்த இதை நீங்கள் கட் பண்ணுங்கள். கட் பண்ணி எடுத்ததுக்கு பிறகு இங்கே நீங்கள் அந்த அதே வீடியோ டச் பண்ணுங்கள். டச் பண்ணிவிட்டு கரெக்டாக செட் ஆகிருக்கா அப்படின்றத நீங்கள் கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. ஓகே அப்படியே நீங்கள் ரொட்டேஷன் பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கொள்ளுங்க. வச்சதுக்கு பிறகு ஓகே இந்த மாதிரி வச்சதுக்கு பிறகு என்ன பண்ணுறீங்க அப்படி சொன்னால் இங்கே 3 கோடு இருக்குது. அந்த கோட்டை டச் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் சென்ட் பேக் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் எதில் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது அப்படின்றத கிளியராக விளங்கும். ஸோ அதை மாதிரி நீங்கள் கரெக்டாக எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. வச்சதுக்கு பிறகு டன் கொடுத்துருங்க. ஓகேங்களா? டன் கொடுத்தோடனே எல்லாம் செட் ஆயிரும். ஸோ இப்போ நீங்கள் ப்ளே பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குண்டு.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாமே செட் ஆகிடுது. இப்போ நீங்கள் பேக்ரவுண்டுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சாங் ஒன்று கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஆடியோ அப்படின்றதுக்குள்ளே போயிட்டு நீங்கள் ஒரு சாங் ஒன்று கொடுத்துக்கொள்ளுங்க. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி அழகான முறையில் நீங்கள் ஒரு வீடியோவை எடிட் பண்ண முடியும். ஸோ ஸ்டேட்டஸ் வீடியோ மட்டும் இல்லை, பிறந்த நாள் வீடியோ எல்லா வீடியோவும் நீங்கள் சிம்பிளாக எடிட் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோவை எடிட் பண்ணி பழகிறதுக்குன்னு சொன்னால் நீங்கள் நம்மளோட யூடியூப் சேனலில் நிச்சயமாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அது மட்டும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மற்ற நம்மளுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே பாய், see you.